சென்னை மாதவரம் பகுதியில் மழைநீரோடு கழிவுநீரும் கலந்து சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ள நிலையில் கடந்த 4 நாட்களாக மின்சாரமும் துண்டிக்கப்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் மாதவரம் தபால் பெட்டி அருகே போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு வந்த மாமன்ற உறுப்பினர் கனிமொழி ராமகிருஷ்ணனை மக்கள் கேள்விகளால் துளைத்தெடுக்க அவர் பதில் சொல்ல முடியாமல் திணறினார். இதேபோல் கொடுங்கையூரிலும் கடந்த 4 நாட்களாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் அப்பகுதி மக்கள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். மேலும் மழை நீரோடு கழிவு நீரும் தேங்கிய நிலையில் காமராஜர் சாலையில் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 2 நாட்களாக மின்சாரம் இல்லாததை கண்டித்து சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை பகுதியில் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 300க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. வேளச்சேரி விஜய் நகரில் கடந்த 2 நாட்களாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டதோடு அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காததால் பொதுமக்கள் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதேபோல் வேளச்சேரி தந்தை பெரியார் நகரிலும் மழைநீர் வடியாத நிலையில் மின்சாரமும் துண்டிக்கப்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்த மக்கள் தரமணி 100 அடி சாலையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதை அடுத்து அங்கு வந்த காவல்துறையினர் பொதுமக்களிடம் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். குன்றத்தூர் அருகே தண்டலம் ஊராட்சியில் மழைநீர் வடியாததை கண்டித்தும் கடந்த 4 நாட்களாக மின் சேவை இல்லாததாலும் போரூர் குன்றத்தூர் சாலையை மறித்து மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் வேப்பம்பட்டு, ஐயத்தூர், தொழுவூர், செவ்வாப்பேட்டை உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் கடந்த 4 நாட்களாக மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. மேலும் குடித்தண்ணீருக்காக இருசக்கர வாகனங்களை எடுத்துக்கொண்டு மக்கள் அலையும் நிலை உருவானது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.